Hello friends, welcome to Valluvanteam channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வெறும் 2 மினிட்ஸ்ல ஒரு தரமான இன்ட்ரோ வீடியோ எப்படி கிரியேட் பண்றது என்பதை பத்தி சொல்லி தர போறேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ முழுக்க பிகினர் யூடியூபர்ஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பிகினர் யூடியூபர்ஸா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எதுக்காக பிகினர் யூடியூபர்ஸ்க்காக மட்டும் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பெரிய யூடியூபரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட இன்ட்ரோ வீடியோ வந்து வேற லெவலில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் பிகினர் யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சிலர் வந்து இன்ட்ரோ வீடியோ பண்ணுவாங்க, ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தாக பண்ண மாட்டாங்க. அதுலேயும் ஒரு சிலர் வந்து இன்ட்ரோ வீடியோ பண்ணிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் உங்கள் சேனலில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. எதுக்காக நான் வந்து எல்லாருமே இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்ண சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்ட்ரோ வீடியோவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து உங்களுடைய சேனலுக்காக இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த விதமான மெட்டீரியலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் அந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் கொண்டு போகும். அந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரே ஒரு ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னடா இப்போ தான் நீ எதுவுமே டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னி இப்போ திடீர்னு டவுன்லோட் பண்ண சொல்கிறீங்க, நீ என்ன தான் சொல்ல வர, டவுன்லோட் பண்ணணுமா டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கலாம். கண்டிப்பாக இந்த டவுட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். ஒரே ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் கிரியேட் பண்ணுறது நீ எப்படின்னு நான் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் வந்து கைன்மாஸ்டர் ஆப்பை பயன்படுத்தி நான் உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து சொல்லிட்டு போயிருக்கேன். நான் எதுக்காக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னேன்னா, உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ இல்லைங்க, கிட்டத்தட்ட 200 இன்ட்ரோ வீடியோ இருக்குது. 200 இன்ட்ரோ வீடியோ மட்டும் இல்லை, 200 இன்ட்ரோ வீடியோ, 100 அவுட்ரோ வீடியோ, அதாவது நம்மளுடைய வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுக்கறதுக்காக இன்ட்ரோ வீடியோ கொடுப்போம். அண்ட் வீடியோட முடிவில் நம்ம வந்து என் ஸ்க்ரீனுக்காக வந்து அவுட்ரோ வீடியோ கொடுப்போம். ஸோ இந்த ரெண்டு விதமான வீடியோ இதிலேயே நம்மளால வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ நம்மளுடைய சேனலுக்கு இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் கிரியேட் பண்ணுறதோட உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து பெட்டராக கிரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் நான் வந்து சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பா, ஃபைனலாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ மெயின் பேஜில் கொண்டு போன உடனே உங்களுக்கு எக்கச்சக்கமான இன்ட்ரோ வீடியோஸ் அண்ட் அவுட்ரோ வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கேமிங் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் போட்டு தனியாக ஒரு ஹெட்லைன் போட்டு உங்களுக்கு வந்து கேமிங் தேவையான எல்லா இன்ட்ரோ வீடியோஸ் அண்ட் அவுட்ரோ வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வேணுங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோஸ் வேணுமா, உங்களுக்கு அவுட்ரோ வீடியோஸ் வேணுமா, உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ஒரு முக்கியமான ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற வீடியோவுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் விஐபின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஷிப் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த விஐபின்னு போட்டிருக்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் அது வாங்குறதா இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, பிகினர் யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க யாருமே யூடியூப்லேருந்து உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆகிற வரைக்கும் உங்களுடைய கை காசை போட்டு நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே முயற்சியும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சேனல் நீங்கள் வந்து கண்டிப்பாக மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து வர வருமானத்தை வச்சு நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃப்ரீயாகவே நிறைய இன்ட்ரோ வீடியோஸ் அண்ட் அவுட்ரோ வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணி அந்த வீடியோ நான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது மாதிரி நீங்களும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து சூப்பராக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ நண்பா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ இந்த இன்ட்ரோ வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்ரோ வீடியோ செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து 480 டவுன்லோட் பண்ணாமல் 1080 நான் வந்து டவுன்லோட் பண்ண இருக்கும். நீங்கள் 480 கொடுத்தா உங்களுக்கு வந்து ஹெச்டியாக இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே வந்து 1080 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் அதுக்கும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 480 உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டியில் தான் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ண உடனே மேலே வந்து டைட்டில் அண்ட் சப்டைட்டில் போட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுடைய இன்ட்ரோ வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டைட்டில்ங்கிற வர இடத்துல உங்களுடைய சேனல் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய சேனல் நேம் வல்லுவன்டீம். ஸோ நான் வந்து வல்லுவன்டீம் சேனல் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். வல்லுவன்டீம் வந்து ஒரு டெக் சேனல். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ சொல்லி காமிக்கிறேன். ஸோ அதை வச்சதுக்கப்புறம் ஸ்டைல்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர்லேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராகவே சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து சப்டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது சப்டைட்டில் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ கீழே வந்து டைட்டில், அதாவது நம்மளுடைய சேனல் என்டர்டைன்மெண்ட் சேனலா கேமிங் சேனலா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி நான் இப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன வேணுமோ நான் அதையும் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். கீழே ஆப்பில் பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ் அண்டு இமேஜஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா ஸ்டிக்கர்ஸ், அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு இதோட அனிமேட்டட் ஸ்டிக்கரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து இதோட வீடியோவோட இன்ட்ரோல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மியூசிக்கும் கொடுத்துருப்பாங்க. வித்தவுட் காப்பிரைட் இல்லாத மியூசிக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராகவே நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோடே ரெடி பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு தடவை அதை ப்ளேயும் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும், லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து அதோட வீடியோவோட வாட்டர் மார்க் ஷோ ஆகும்.
ஸோ இந்த ஷோ ஆகிற வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம எடிட் பண்ண இன்ட்ரோ வீடியோவில் இருந்து நம்ம வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணால் நம்மளுக்கு வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் மாதிரியே சொல்லித்தரேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியான முறையில் வந்து உங்களுடைய வாட்டர் மார்க்கை நீங்கள் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உள்ள இந்த இன்ட்ரோ வீடியோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் மீடியா ஃபுல்லும் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண இந்த இன்ட்ரோ வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைன் மாஸ்டருக்குள்ள இன்ட்ரோ வீடியோ வந்துடும். ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் டு ஒரு 10 செகண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுடைய மையப்புள்ளியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி உங்ககிட்ட உள்ள கேலரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுடைய சேனலோட லோகோ, உங்களுடைய சேனலோட ஆர்ட், இல்லைனா உங்களுடைய ஃபோட்டோ, அதாவது உங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன லோகோ வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சேனலோட லோகோன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது காப்பிரைட் இல்லாமல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களுடைய அந்த லோகோவை இந்த வீடியோட லேயராக கொண்டு வந்துருங்க. இப்போ நான் கொண்டு வரல, அது மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ என்னோட சேனலோட லோகோவை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும். ஸோ வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு மல்டிப்ளை வேணுமா, உங்களுக்கு வந்து ஓவர்லே வேணுமா, ஒரு டார்க்கன் வேணுமா, இல்லை சாஃப்ட் லைட் வேணுமா, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே உள்ள ஒப்பாசிட்டியை கொஞ்சம் நார்மலாக குறைச்சி பாருங்கள், கூட்டி பாருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதுக்கப்புறம் வீடியோவை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் வந்து இன்ட்ரோ வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சேனலை வந்து விசிட் பண்ணி பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய இன்ட்ரோ வீடியோ பார்த்து பரவாயில்ல வீடியோட இன்ட்ரோ வேறு லெவலில் இருக்குது, இவங்க கண்டென்ட் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இன்ட்ரோ வீடியோ நீங்கள் வந்து ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். முக்கியமாக பிகினர் யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி நண்பா. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.